வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலையில நான் கொளுத்தி போட்ட வெடி நல்லா வெடிச்சிருக்கு. பொங்கல் ட்ரெஸ் தன்னோட பணத்துல தான் வாங்கணும்னு ஈகோல அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அலையட்டும், நல்லா அலையட்டும். டேய் சாமி வந்துட்டியா? வா 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 வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா டேய் சாமி, நான் சொன்ன மாதிரி பணம் வாங்கிட்டு வந்துட்டியா? குடு குடு, முதல்ல குடுறா, குடு. சாரி மச்சான், நான் எவ்வளவு பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், யாருமே பணம் கொடுக்கல மச்சான். சி போடா, நான் உன்னை நம்பிட்டு இருந்தேன் பாரு. என்ன சொல்லணும் இப்ப? எப்படியாச்சும் பணத்தை புரட்டியே ஆகணும். என்ன பண்ணுவேன்? வாங்கண்ணா, எப்ப வந்தீங்க? இப்பதான் சிஸ்டர். அப்படியா அண்ணே? ஆமா, என்னாச்சு அதுல இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு? அது இன்னைக்கு ஆபீஸ் ஹாஃப் டே தாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் பொங்கல் போனஸ் கொடுத்தாங்க, அப்படியே சீக்கிரமா அனுப்பிட்டாங்க. அப்படி போடு. உன் ஆபீஸ்ல போனஸ் போட்டாங்களா? அந்த பணத்தோட தானே வந்திருக்க. எவ்வளவு கொடுத்தாங்க? எவ்வளவு கொடுத்தாங்க சொல்லு. ஹேண்ட்பேக் நல்லா வெயிட்டா தான் இருக்கு. அப்படின்னா ஹெவி அமௌண்டா தான் இருக்கும். ஏங்க அது அதுல நீ ஒன்னும் சொல்ல வேணாம், கம்முனு இரு. புடி 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 புடி. 1 2 3 4. இது ஆபீஸ் பண்ணனும் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அதுல சொலையா 20,000 ரூபாய் இருக்கு. இந்த போனஸ் பணத்தை வச்சு நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே பொங்கல் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். என்ன சொல்ற? இது என்னோட போனஸ் பணம் இல்லங்க. மத்தவங்களுக்கு போனஸ் கொடுத்தது போக இருந்த மீதி பணம். இத நான் நாளைக்கு காலையில சுப்பாக்கா கிட்ட கொடுக்கணும். இங்க பாருங்க, உங்க கையால கொண்டு போய் பீரோல வைங்க. போங்க. இந்த கை கட்டினது வாய் கட்டலன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிப்போச்சு நிலைமை. புலம்பாதீங்க, போய் பத்திரமா பணத்தை பீரோல வைங்க. போங்க போங்க. காசு பணம் துட்டு மணி மணின்னு பாட்டெல்லாம் இருக்கு. ஆனா இந்த பணம் நம்மளை போட்டு இப்படி பாடா படுத்துதே. நீ என்ன சொல்ற? நீ சொல்றது எனக்கு புரிஞ்சுது. நீ சொல்றதும் சரிதான். அப்படியே பண்ணிக்கலாம். சொல்லு சொல்லு சாமி. நீயே சொல்லு மச்சான். நானா? ஆதரு, சாமி உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? சொல்றா, சொல்லு. என்னன்னு சொல்லு. இல்ல சிஸ்டர், பிரபுதான் பணத்துக்கு ஒரு ஐடியா பண்ணிருக்கான். அத உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்துகிட்டு என்ன கோர்த்து விடுறான். ஏங்க, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன பயம்? எதுவா இருந்தாலும் பயப்படாம தைரியமா சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல ஆதரு. இப்போ நம்ம வாட்டர் கேன் போடுறோம்ல. ஆமா. அது வீடு ஆபீஸ்னு நம்ம நிறைய இடத்துல போடுறோம்ல. அட ஆமாங்க, நீங்க விஷயத்துக்கு வாங்க. அதுக்குதான் வரேன். இப்போ நம்ம யாருக்கெல்லாம் வாட்டர் கேன் போடுறோமோ அவங்க கிட்ட தானே வேலை பாக்குறோம். அப்படி பார்த்தா நியாயமா அவங்க நமக்கு பொங்கல் போனஸ் கொடுக்கணும்ல. இல்ல சாமி? அதனால நம்ம வாட்டர் கேன் போடுற ஒவ்வொரு கஸ்டமர் கிட்டயும் பொங்கல் போனஸ்னு சொல்லி ஒரு 200 கலெக்ட் பண்ணா என்ன? கலெக்ட் பண்ணலாங்க. கலெக்ட் பண்ணலாம். ஆனா அப்படி வாங்குனா அதுக்கு பேரு போனஸ் இல்லங்க. அப்புறம் பிச்சை. நான் இல்ல ஆதிரா, இவன் தான் ஐடியா சொன்னான். நான் இல்ல, இவன் தான் சிஸ்டர். சாமி, என்னடா கோத்து விடுற? என்ன ஆதிரா இப்படி சொல்லிட்ட? பின்ன என்னங்க, வேற என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இருக்க புத்தி ஏங்க இப்படி போகுது?
சிஸ்டர் நான் அப்பவே சொன்னேன் சிஸ்டர், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொன்னேன். ஆனா மச்சான் தான் என் பேச்சை கேட்கல. டேய் சாமி, கூட இருந்தே குடி பறிக்காத. அப்படியே ஒன்னு விட்டன் வை, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன்.